நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், திமுக ஆட்சி, குறிப்பாக ஜெயலலிதா ஆட்சி தான் மிக மோசமான ஊழல் ஆட்சி திமுக சொல்லுச்சா? அந்த ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சரா இருந்த ராஜகண்ணப்பட இருந்து, KKSR இருந்து, ரகுபதியில இருந்து, உங்க இந்த ஊர்ல இருக்க பாபு இருந்து 10 பேர் மந்திரியா இருக்காங்களா? இதே முதலமைச்சர் கரூர்ல, எங்க ஊர் குளித்தலையிலையும், தமிழ்நாட்டுடைய வரலாற்றிலேயே இவ்வளவு மோசமான ஒரு ஊழல் பேர்வழி கிடையாது, இவரை விடவே கூடாது அப்படின்னு யாரை சொன்னாரு? செந்தில் பாலாஜி. அவரை மந்திரியாக்குனாங்களா? இவங்களால ஊழல் பேர்வழி இவனை விட மோசமான ஆளே இல்ல என்று சொல்லவங்களெல்லாம் மந்திரியாக்கலாம், அது தப்பு இல்ல. ஆனா எந்த தப்பும் எங்க மேல சொல்லனாலும் காங்கிரஸ்காரனை விடக்கூடாது. இதுக்கு ஆழமான செய்தி ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். தமிழ்நாடு முழுக்க எங்க ஊர் குளித்தலை சட்டமன்றத்துக்குள்ள இருக்கு. உங்க அப்பா தாத்தா எல்லாம் இருந்த கட்சிடா, நீ நின்றான்னு சொல்லி நான் கொஞ்சம் பணமும் கொடுத்து நிக்க சொன்னேன். அவனுக்கு எதிராக ஒருவனை நிறுத்தி 5 லட்சம் ரூபாய் கொடுத்து அவனை தோற்கடிக்கணும். அவனை தோற்கடிக்கலான்னு நீ ஊர்ல இருக்க முடியாது என்று செந்தில் பாலாஜி செய்தது நான் குற்றம் சொல்றேன். குடித்துறையில் அதே மாதிரி போட்டியோட போடுற ஒரே ஒரு வார்டு கொடுத்து அதையும் தோற்கடித்தாங்க. நீங்க விசாரிச்சுங்க, தமிழ்நாடு முழுக்க அத்தனை எங்கேயாவது கொடுக்கிற சீட்டே 1-2. ஒரு கட்சி பலமா இருக்குன்னா எம்எல்ஏ எம்பி அல்ல, கீழே இருக்கக்கூடிய ஊராட்சி பஞ்சாயத்து அதுல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான் கட்சியுடைய பலம். எங்கேயுமே யாரும் வந்துவிடக் கூடாது. கொடுக்கிறது 15 அல்லது 35 சீட்டு இருக்கிறத 1 கொடுப்பாங்களாம், அதையும் தோற்கடிப்பாங்களாம். அவங்கதான் வளர்க்கிறாங்க. நீங்க சொன்னீங்கன்னா நான் ஒண்ணு பதில் சொல்லுவேன்.